ஆமாம், நீங்கள் யார்? வேதாகமத்தில் எனக்கு கணம் பொருந்திய ஸ்திரீ என்ற ஒரு பேருண்டு. அப்படியா? நீங்கள் தான் கணம் பொருந்திய ஸ்திரீயா? ஆமாம், நான் சூனேம் என்னும் ஊரை சேர்ந்தவள். என்னை தெரியவில்லையா? ஆமாம், நான் எலிசா தீர்க்கதரிசி சூனேம் என்னும் ஊருக்கு வரும்பொழுதெல்லாம் அவர் ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்காக அவருக்காக போஜனத்தை ஆயத்தம் செய்து என் வீட்டின் மேல் அறை வீட்டை உண்டு பண்ணி ஊழியத்திற்கு உதவியாக இருந்த ஸ்திரீ நான் தான். அப்படியா? நீங்க தான் ஊழியத்துக்கு வீட்டையே திறந்து கொடுத்தீங்களா? இது எவ்வளவு மேன்மையான காரியம். ஆமாம், என் வீட்டை ஊழியத்திற்காக திறந்து கொடுத்ததினாலும் ஊழியக்காரரை கனம் பண்ணி மேன்மைப்படுத்தினதினாலும் தேவன் என்னை என் வாழ்க்கையில் சற்றும் பின்னடைய வைத்ததில்லை. மேலும் தேவன் எனக்கு மிகவும் விசேஷமான 3 மிகப்பெரிய அற்புதங்களை என் வாழ்க்கையில் செய்தார். அது என்ன அற்புதம்? முதலாவதாக, என் வாழ்க்கையில் எனக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. பிள்ளை இல்லாதிருந்த எனக்கு தேவன் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் என் பிள்ளை ஒரு நாள் மரித்து போனது. மரித்து போன என் பிள்ளையை தேவன் உயிரோடு எழுப்பி கொடுத்தார். அப்படியா? இப்படிப்பட்ட அற்புதங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறார். அதுவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்திருக்கா. ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கா. ஜீவனை மறுபடியும் மரித்த குழந்தைக்கு ஜீவனையும் கொடுத்திருக்கா. எவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வீட்டை மாத்திரம்தான் திறந்து கொடுத்தீங்க, ஆனா எவ்வளவு நன்மைகள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு மேன்மையானது. தேவன் என் கண்ணீரை துடைத்தார். அது மட்டும் அல்லாமல் 3ஆவதாக எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக பஞ்சகாலத்து முன்னெச்சரிப்பை நான் பெற்றுக்கொண்டேன். பஞ்சகாலத்து முன்னெச்சரிப்பை பெற்றதினால் 7 வருஷத்தின் பஞ்சத்திற்கு நான் தப்பித்து கொண்டேன். ஐயோ, எவ்வளவு நல்ல நன்மை. ஆமாம், அது மட்டுமல்லாமல் அந்த பஞ்சகாலம் முடிந்த பின்பு 7 வருஷம் முடிந்து நான் திரும்பவும் என் சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்த பொழுது அந்த தேசத்தின் ராஜா அந்த 7 வருஷம் நான் இல்லாத அந்த தேசத்தில் இல்லாத போது கூட அந்த நிலத்தின் பலனை எனக்கு திரும்பவும் கொடுத்தார். அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம் பார்த்தீர்களா? ஆமா, இது ரொம்ப நன்மையானது. எவ்வளவு ஆச்சரியமானது. இதை கேட்கவே எங்களுக்கு ரொம்ப அதிசயமா இருக்கிறது. தேவன் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். ஆமாம், இப்படியாக நான் தேவ மனுஷனுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததினாலும் அவரை கனம் பண்ணினதினாலும் என் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை நான் பெற்றுக்கொண்டேன். நீங்களும் இப்படி தேவ மனுஷரை கனம் பண்ணுவதினாலும் கீழ்ப்படிந்து உங்கள் வாழ்க்கையில் நடப்பதினாலும் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். என்ன இது ஆர்ப்பரிப்பின் சத்தம் போல நீங்கள் வருகிறீர்களே, நீங்கள் யார்? ஆமாம், நான் தான் மிரியாம். இது ஆர்ப்பரிப்பின் சத்தம் தான். ஏனென்றால் எங்கள் வாழ்க்கையில என்னுடைய சகோதரன் ஆரோன் மற்றும் மோசே இவர்கள் என் சகோதரர்கள். இவர்கள் நாங்கள் எகிப்து தேசத்துல இருக்கும்போது தேவன் அநேக அற்புதங்களை செய்தார். அதிலிருந்து எங்களை மீட்டு கொண்டு வந்தார். செங்கடலை 2ஆக பிரித்தார். யோர்தானை வற்றி போக செய்தார். எங்களை அற்புதமாய் ஆண்டவர் நடத்தினார். அதனுடைய மேன்மையை நினைத்து நாங்கள் துதித்து கொண்டே இருக்கோம். அப்படியா? செங்கடல் பிளந்த போது நீங்கள் தேவனோடு இருந்தீர்களா? இது எவ்வளவு மேலான காரியம். ஆமாம், தேவன் எங்களை வழிநடத்தி வந்தார். மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினார். இப்படியாக எங்களை அற்புதமாய் தேவன் நடத்தி வந்தார். அப்படியா? மிகவும் பெரிய அதிசயங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களே. நீங்கள் தேவனோடு இருந்திருக்கிறீர்கள். உங்கள் கை ஏன் அப்படி இருக்கிறது? ஐயோ, இதுதான் நான் செய்த பெரிய தவறு. தேவனை துதித்து கொண்டு மகிழ்ச்சியாக இருந்தோம். ஆனால் என் சகோதரனை நான் குறை கூறி கொண்டு விட்டேன். அதனால் தேவன் என்னை தண்டித்து விட்டார். ஐயோ, என்ன துக்கமான காரியம். அதனால் நான் மிகவும் வேதனைப்பட்டு தேவனிடம் மன்றாடினேன். மறுபடியும் எனக்கு சுகம் கொடுத்தார். அதே போல தேவனுடைய வாழ்க்கையில இப்பொழுது இருக்கிற காலத்துல நாம ஊழியக்காரருக்கு விரோதமாய் எந்த வார்த்தையும் நாங்கள் பேசாமல் தேவன் நியமித்த அவர்களை கனம் பண்ண நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டில் எனது பெயர் 12 முறை வருகிறது.
இயேசு கிறிஸ்துவோடு ஊழியம் செய்த சகோதரிகளில் நானும் ஒருவர். எனது பெயர் மகதேனா மரியாள். அப்படியா? இரட்சகராக இயேசு கிறிஸ்துவரோடு வாழ்வது எவ்வளவு மேன்மையான காரியம்! நிச்சயமாக. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் பொழுது கொல்கதா மலையில் நானும் இருந்தேன். அவர் உயிரோடு எழுந்தபோது முதலில் அவரை பார்க்கும் ஸ்லாக்கியமும் எனக்கு தான் கிடைத்தது. அப்படியா? இயேசு கிறிஸ்துவை பார்த்த மகதலேனா மரியாளா, நீங்கள் எவ்வளவு மேலான ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமாம், இது என்ன உங்கள் கையில் வைத்திருக்கிறீர்கள்? இதுவா? வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு கிறிஸ்துவை காண கல்லறைக்கு செல்வேன். அப்போது இந்த விளக்கை நான் எடுத்து செல்வேன். அப்படியா? இது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்துள்ள அன்பை அல்லவா காட்டுகிறது? நிச்சயமாக. இயேசு கிறிஸ்து நம்முடைய அநேக பாவங்களை மன்னித்தார் அல்லவா? எவர்களுக்கு கொஞ்சமாக மன்னிக்கப்படுகிறதோ அவர்கள் கொஞ்சமாக அன்பு கூறுவார்கள். எவர்களுக்கு அதிகமாக மன்னிக்கப்படுகிறதோ அவர்கள் அதிகமாக அன்பு கூறுவார்கள். இயேசு கிறிஸ்து நம்முடைய அநேக பாவங்களை மன்னித்தார். என் வாழ்க்கையிலும் நிம்மதி, சந்தோஷம், சமாதானத்தை தந்தார். உங்களுக்கும் தருவாராக. காட்சி 2. நீங்கள் ஏன் சோகமாய் இருக்கிறீர்கள்? அப்படி ஒன்றும் இல்லையே. உங்கள் கைகளில் ஏதோ வைத்துள்ளீர்களே, அது என்ன? இதுவா? இதுதான் என்னுடைய வாழ்க்கை வரலாறு. அது இருக்கட்டும், நீங்கள் ஏன் சோகமாய் இருக்கிறீர்கள் அதை முதல்ல சொல்லுங்கள். நான் ஒரு துர்பாகியமான பெண், முற்றிலும் தோற்று போனவள். நான் என் வாழ்க்கையை நஷ்டப்படுத்தினேன். உங்களே இப்படி கடினமாய் பேசாதீர்கள். இப்படி பேச காரணம் என்ன? என் பெயர் சஃபீரால், என் கணவனார் பெயர் அனனியா. நாங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்தோம். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே வளர்ந்தோம். அப்போது எங்கள் ஆஸ்திகளையும் எங்கள் காணியாட்சிகளையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தோம். அந்த காரியத்திலே நாங்கள் தேவனிடத்தில் பொய் சொல்லிவிட்டோம். கர்த்தரிடத்தில் பொய் சொன்னீர்களா? பிறகு என்ன ஆயிற்று? ஆமாம், நாங்கள் பொய் சொன்னது நிமித்தமாக பேதுரு வந்து எங்கள் கணவனாரிடத்தில் கேட்கும் பொழுது என் கணவனார் வந்து நாங்கள் ஒளித்து வைத்ததை மறைத்து விட்டு பொய் சொல்லிவிட்டார். அதனால் தேவனுடைய சமூகத்திலே அவர் ஜீவனை இழந்து விட்டார். இதை அறியாமல் பிறகு வந்த நானும் பொய் சொல்லி நானும் என் ஜீவனை விட்டேன். அப்படியா? சரி, இங்க கூடியிருக்கும் பெண்களுக்கு நீங்க கூற விரும்புவது என்ன? நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக வெளிப்படையாக உள்ளது. நம்ம தேவனிடத்தில் வந்து பொய் சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாகவும் நம்ம பொய் சொல்ல முடியாது. நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆமாம், உங்களை பற்றி சொல்லுங்களேன். நான் பழைய ஏற்பாட்டை சார்ந்தவள். ஆதியாகமத்தில் திருமணத்திற்காக காத்திருந்த பெண். நான் மெசொப்பொத்தேமியாவில் குடியிருந்தேன். நான் ஆபிரகாமின் சகோதரனாகிய நாகூரின் மனைவி மில்காலின் குமாரனாகிய பெத்துவேலின் மகள் ரெபெக்காள். கைகளில் வைத்துள்ளீர்களே, அதை பற்றி கூறுங்களேன். அதுவா? நான் ஒரு நாள் தண்ணீர் துறவண்டையிலே ஒரு வழி பிரயாணையை கண்டேன். நான் அவருக்கும் அவர் ஒட்டங்களுக்கும் தண்ணீர் வார்த்தபடியால் அந்த மனிதரோ நான் செய்த உதவியை கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார்களா? ஆமாம், அவர் ஆபிரகாமின் ஊழியக்காரனாம். அவர் கட்டளையிட்டபடியே அவர் மகன் ஈசாக்குக்கு பெண் கொள்ள வந்தவர். அவர் வேண்டிக் கொண்டபடியே நான் அவருக்கும் அவர் ஒட்டங்களுக்கும் தண்ணீர் வார்த்தபடியால் இந்த காரியம் தேவனால உண்டாயிற்று என்று அவர் உறுதி செய்து கொண்டார். அப்படியா? இதன் மூலமா நீ நம்முடைய சபை பெண்களுக்கு கூறுவது என்ன? ஆம், நான் என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துடன் ஆபிரகாமின் ஊழியக்காரனாகிய ஈசாக்கின் மனவாட்டியாய் நான் கடந்து சென்றேன். மெசொப்பொத்தேமியா தேசத்தை விட்டு நான் கர்த்தர் காண்பித்த ஆசீர்வாதத்துக்கு கீழ்ப்படிந்து வந்தேன். நான் கர்த்தரை தெரிந்து கொண்டது போல நீங்களும் கர்த்தரையும் அவர் வழிநடத்தலை தெரிந்து கொண்டு நான் தேவன் எனக்கு ஆசீர்வதித்தது போல ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமா, நீங்கள் யார்? எங்கிருந்து வருகிறீர்கள்? நான் பெத்லேயின் மரியாள். இயேசு வாழ்ந்த காலத்தில் நான் வாழ்ந்தேன். என் சகோதரன் லாசரு 4 நாட்களாய் மரித்து 4 நாட்கள் பிறகு ஆண்டவர் உயிர் கொடுத்தார். என் சகோதரி மார்த்தாள், அவள் சமையல் வேலைக்கு என்னை உதவியாக கூப்பிட்டு இயேசுவிடத்தில் சொன்னபோது இயேசு என்னை நல்ல பங்கை தெரிந்து கொண்டவள் என்று சொன்னார். அப்படியா? நீங்க இங்க கூடியிருக்கும் பெண்களுக்கு கூற விரும்புவது என்ன? நாம் எல்லோரும் ஒரு நல்ல பங்கை தெரிந்து
நான் நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல நீங்கள் எல்லோரும் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும். அந்த நல்ல பங்கு இயேசு கிறிஸ்து. நாம் அவர் பாதத்தில் அமர்ந்த ஒரு வசனத்தை தியானம் பண்ணும் பொழுதெல்லாம் கடவுள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றதை செய்வார்.